சுரேஷ்லாம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அநேக பேர் குறை சொல்லுறீங்க. என்னோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட சொல்றீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். பைபிள் இருந்து ஒரு சில காரியங்கள் எடுத்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். யோபு வந்து ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல செல்வமாக வாழ்ந்து கொண்டார். கடவுளுக்கு பயந்த ஒரு பிள்ளையா இருந்தார். அவருக்கு வந்து நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடுகள், ஏகப்பட்ட மாடுகள், ஏகப்பட்ட கழுதைகள் இவையெல்லாம் இருந்தது. ஆனா யோபுக்கு ஒரு நாள் ஒரு கஷ்டம் வருது. அவனோட வாழ்க்கையில எல்லாமே இழந்துறான். ஆடு மாடு கழுதைகள் காளைகள் எல்லாமே இழந்துடுறான். ஆனா அது எல்லாமே இழந்துட்டு பிறகு அவனுடைய 10 பிள்ளைகளும் இழந்துடுறான். இழந்துட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவை தூசிக்காம, ஏசப்பாவை வஞ்சிக்காம, ஏசப்பாவை குறை சொல்லாம இருந்தான். அதெல்லாம் அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும் போதும் அவன் என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா கிட்ட போய் ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்ணான் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணான். இவைகள் எல்லாமே யோபு வாழ்க்கை எழுந்தும் ஏசப்பாவை குறை சொல்லவில்லை. எல்லாமே இரண்டு தனியாக கொடுத்தார். இன்றைக்கு அநேகர் பேரை நினைத்து கொண்டிருக்கலாம், என்னோட வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே, என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் மாறவில்லையே, நான் கரெக்டா சர்ச்சுக்கு போறேன், கரெக்டா ஃபேமிலி பிரேயருக்கு போறேன், ஆனா என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே நடக்கலன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். யோபுவோட வாழ்க்கையில எப்படி ஏசு இரண்டு தனியாக கொடுத்தாரோ, ஏற்ற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கையிலும் இரண்டு தனியாக கொடுக்க போகிறார். எதுவுமே நீங்க நினைத்து கவலைப்பட வேணாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல யோபு எந்த தேசத்துல வாழ்ந்தான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.